நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது Tamerica, first Tamil channel from America. Yeah, as for the training goes, இது வந்து கொஞ்சம் ஒரு technical subject, but a subject that has to be known. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் எவ்வளவு முக்கியமா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கிரிப்டோஸும் பிளாக் செயினும் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு அங்கமா வளர்ந்துட்டு இருக்குது. So it is, as entrepreneurs particularly, we should know what kind of technology that is going behind and how these things are changing. இது கிரிப்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது we are talking about financial technology, basically what fintech அப்படின்னு சொல்லுவோம். How the technology is impacting our day-to-day financial activities அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து we'll be looking into it. In between, since it's a technical subject, we need the participation from participants also. Nadula, whenever we ask questions, you can always unmute and give answers so that we'll know whether nama idhe line la irukku ore line la irukuma அப்படிங்கிறது we'll be able to understand. And the technical part of it, I'll slightly rush over. Konjam speed away poiran because I don't want to dwell too much into it. We'll come back to that if anybody has any kind of doubts. On the time la vandu we'll revisit the technical part. Basically, we'll just try to understand what cryptos are, how they function, and whether it is good. And today when we're talking about finance and particularly in terms of investment, you see a lot of people who become very rich by just investing in cryptos. So adukku munnadi, before we get into it, namukku what will be the comfortable language, Tamil or English அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி we'll go forward with the subject. So எத்தனை பேர் வந்து are very comfortable with English and தமிழ்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சொல்லலாம். பை லாங்குவேஜ் தமிழ். Okay, thank you. And let me share my screen first. ஸோ கிரிப்டோஸ் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சினா என்ன, இது எப்படி அண்ட் ஏன் எப்படி இந்த ஃபினான்ஷியல் செக்டரை வந்து இம்பாக்ட் பண்ண போகுது, இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து செக்யூர்டா, அப்படி இஃப் இட் இஸ் செக்யூர்ட் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது வந்து we'll have a look at what basically crypto is. ஸோ கரன்சி பத்தி பேச போகும்போது முதல்ல நம்ம மணி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை பத்தி பேசணும். பணம் ஆதி காலத்துலன்னா கொஞ்சம் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் தட் ஒரு 2000 years முன்னாடி வந்து ரொம்ப டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, எனக்கு வேணும்னா உங்களுக்கு நான் பால் கொடுக்குறேன், நீங்க எனக்கு வந்து அரிசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேசிஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. இப்படிதான் வந்து பணம் புழக்கம் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு. ஈவன் 500-600 years, ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் அந்த அரசர்கிட்ட இருக்கிறத தவிர நார்மல் மக்கள் கிட்ட வந்து பண்ட மாற்று முறை வந்து ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பண்ட மாற்று முறையில? வேல்யூ இஸ் நாட் டிட்டர்மின்ட். வேல்யூ வந்து டிட்டர்மின்ட் கிடையாது. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கணும்னா அதுக்காக ஒரு மாடு எழுதி கொடுக்க முடியுமானா முடியாது. அந்த மாதிரி ஒரு பண்டம் இருக்கிறதுனால வந்து அதுக்குன்னு சில வழிமுறைகள், அதுக்காக தான் வந்து பணத்தை காயின்ஸா கொண்டு வந்தாங்க. இந்த காயின்ஸ் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது பாத்தீங்கன்னா ரைஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைஸ் ஸ்டோன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட்ல வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து மினிமம் வந்து ஒரு 16 கிலோ இருக்கும் மினிமம் சைஸ். அதுக்கப்புறம் அதுல இருந்து மேல போகும். யார்கிட்ட ரொம்ப பெரிய ரைஸ் ஸ்டோன் இருக்குதோ அவங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கும். அதுக்கப்புறம் தென் இட் டர்ன்ஸ் இன்டு காயின்ஸ். அண்ட் டுடே வி டாக் சம்திங் கால்ட் ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சி அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி அவங்க சொல்றாங்க இதுதான் வந்து பணம் அப்படிங்கிற வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல ஆதி காலத்துல இருந்து எப்படி வளர்ந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பங்கு. இது நடுவில் வந்து
ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு கேஷா வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஜிபே பார்க்குறோம், கிரெடிட் கார்டு பார்க்குறோம். இது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வர்றதுக்கு வாட் இஸ் த ரோல் ஆஃப் மணி? மணியோட முக்கியமான வேலை என்ன? நம்ம ஏன் பண்ட மாற்று முறையிலிருந்து ஒரு காயின்ஸுக்கோ இல்லைங்க நீங்க கரன்சிக்கோ வரோம் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் மணி? இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குறோம்னா அதுக்கான ஒரு பண்டங்களை கொடுக்கறத விட அது காயினா வரும்போது அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு செலவு பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அது வந்து ஃபீசிபிலிட்டி எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ஈஸியான ஒரு ஃபீசிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். It's idea of money. What is the role of money? Idea. Okay. The value. Okay, first value. We'll get into it. Basically, பணம் அப்படின்னு சொல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்மளுக்கு வந்து இந்த பண்ட மாற்ற முறையில் வந்து ஆக்சுவலா டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, இட் ஹேஸ் டு ஹேவ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஒரு பணத்துக்கு வந்து என்ன மதிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். அந்த மதிப்பு இருந்துச்சுன்னா தான் அதுக்கு வேல்யூ. நாலாவது ரொம்ப முக்கியமானது, இட் இஸ் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ஒரு ஏன்னா நீங்க அரிசி வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எத்தனை கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளவு மாடு கொடுக்குறது, அரை மாடு போகுதுன்னா நம்ம அதை வெட்டிலாம் கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எவ்வளவு போயிட்டு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறதுக்கு வந்து அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இந்த 3 ஃபங்க்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. நீங்க யாரு இப்போ பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு வந்து காயின்ஸ் ரெடி பண்ணாலும் சரி, இல்ல வந்து ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, பேப்பர்ல கொடுக்குற அளவுக்கு வந்துருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த 3ம் கண்டிப்பா இருக்கணும். இந்த 3 இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம மணியை வந்து it will have some value. இல்லாட்டினா வந்து we will not be using. Agreed? Yes. So இதுல வந்து what is the role of finance? Money வந்து what is the role of finance அப்படின்னு பார்த்தா moving and allocating and pricing. இதுல ரொம்ப முக்கியம் ஒன் மணி, தென் ரிஸ்க். ஃபினான்ஸோட முக்கியமான ஒரு ரோல் வந்து எப்படி நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்றது. நம்ம பேங்க் ஈவன் பிசினஸ்ல கூட நம்ம பார்க்க போகும்போது எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளவு ரிஸ்க் எடுக்க கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்து தான் பண்ண போறோம். ஸோ த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. அண்ட் த லாஸ்ட் இஸ் த்ரூ அவுட் தி எக்கானமி. இது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். இன்னைக்கு எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் வந்து ஹவு ஃபார் தி மணி இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் மணி இஸ் தேர் த்ரூ அவுட் தி எக்கானமி பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஜிடிபி சொல்றோம், இல்ல வந்து இன்ஃபிளேஷனுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட பேசுறோம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லைன்ல என்ன எல்லாமே இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, எந்த அளவுக்கு அது மூவ்மெண்ட் த்ரூ அவுட் தி எக்கானமி அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஃபினான்ஸை வந்து ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஸ்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு ரொம்ப சின்ன ஒரு 1991 ஒரு சாதாரண ஒரு சின்ன எக்கானமியா இருக்கு, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் grown to $2.5 trillion ஒரு எக்கானமி அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னா இத எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அதோட மதிப்பு. ஸோ இந்த ஃபினான்ஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த டெக்னாலஜி எல்லாமே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்ததும் டெக்னாலஜி தான். பண்ட மாற்று முறையும் ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு இருந்ததை வச்சு ஒரு காயின் கண்டுபிடிச்சது ஒரு டெக்னாலஜி. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இது எல்லாத்தையுமே காமனா கொண்டு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்ல வச்சு நம்மளால வந்து பேப்பர்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றதும் ஒரு டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி வந்துட்டு இருக்கிற டைம்ல தேர் இஸ் சம்திங், ஒரு திடீர்னு வந்து 1974 அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உருவாச்சு. திஸ் வாஸ் டன் பை ஆப்பிள். ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் வாஸ்னியாக் தி கேம் இன்டு பிக்சர். அவங்க வந்து பர்சனல் கம்ப்யூட்டர், அதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பெரிய பெரிய மிஷின்ஸா இருக்கும், ஐபிஎம் மட்டும்தான் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா வந்து அதோட யூசேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஃபங்க்ஷனாலிட்டியில மட்டுமே நின்று போற அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்திங் கால்ட் இத்தர்நெட் தட் கேம் அவுட் இன் ஹார்வர்ட்ல வந்து அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து வாங்கி 2 பேர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்டு ஒரு கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இந்த இத்தர்நெட். இது மூலமா பாத்தீங்கன்னா 3Com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாச்சு. தென்
TCP/IP இது வந்து ஒரு புரோட்டோகால். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் வித்தின் தி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், நெட்வொர்க்கிங் பண்றதுக்காகவும் வந்து TCP/IPங்கிற ஆஸ்பெக்ட் வந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான கம்பெனி வந்து சிஸ்கோ, which came out in 1984. இன்னைக்கும் டுடே சிஸ்கோ நெட்வொர்க்கிங் இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட். தென் யூகே ஹேட் 1990ல வந்து HTTP, இன்டர்நெட் ப்ரோட்டோகால், லைக் இன்டர்நெட் ஆஸ்பெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் HTTP வந்துச்சு 1990. அண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அமேசான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு தி வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்ட் அண்ட் த பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்ராஸ் தி ப்ராடக்ட்ஸ் இன் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் அது உருவாச்சு. இது ஒரு சைட்ல வந்து இந்த இன்டர்நெட் வந்து வளர்ந்துட்டு வர காலத்துல இன்டர்நெட்டை வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து பயன்படுத்தினாங்க. இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்தா என்ன புரியுது உங்களுக்கு? ஹலோ, am I audible? Yes sir, yes sir, yes sir. Yes sir. இந்த பிக்சரை பார்த்தா வந்து என்ன புரியுது உங்களுக்கு? எதுக்கு இந்த பிக்சர் இந்த ரொம்ப முக்கியம்? இந்த பிக்சர் இங்க போட்டிருக்கோம்னு யோசிக்கிறீங்க? உணவுக்கு இப்ப பீஸா உணவுல வந்து இப்ப ரொம்ப பீஸா. ஓகே ஓகே, உணவு தான் சார், ஃபுட்டு தான். இந்த இன்டர்நெட் வளர்ந்துட்டு வந்த காலத்துல நம்ம பர்டிகுலரா இப்ப வந்து பினான்சியல் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா எதுக்கு இங்க இன்டர்நெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பிஸா. உணவோட டே டு டே உள்ள உணவை கூட நம்ம வந்து ஹை லெவல்ல வந்து உலக சரி, நம்ம யூஆர் ஆல்மோஸ்ட் பட் இது இந்த பிஸா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சு. நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் 1995ல வந்து அமேசான் வந்து வந்துச்சு. பட் 1990லேயே வந்து இன்டர்நெட் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. பட் இந்த பிஸா வந்து தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு லூப் கொடுத்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பிஸா வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வியாபாரம் வந்து இன்டர்நெட்ல ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து பிஸா ஹட் மூலியமா தான். அதுக்காக அந்த பிக்சரை போட்டிருந்தேன். அந்த பிஸா ஹட்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. ஒருத்தர் வந்து நெட்ல ஆர்டர் பண்றாரு, அவருக்கு வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுத்தாங்க. இதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பணம் வந்து டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலா போன்ல ஆர்டர் பண்ணி, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போன்ல ஆர்டர் பண்ணுவாங்க, வந்து பிஸா கொடுப்பாங்க, கையில காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த டைமும் கிட்டத்தட்ட அதே தான் நடந்துச்சு. மணி வாஸ் சேஞ்ச் த்ரூ ஹேண்ட்ஸ். கையில தான் வந்து அவங்க வந்து டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் காசு கையில கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் will not get into this right now. இதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து திரும்ப வளர ஆரம்பிச்சது. then you came Amazon and SSL secured link. இது 1996ல ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்து we started having financial transactions over the internet. The credit goes to PayPal, and one of the founder of PayPal today, Elon Musk, is one of the richest person in the world. PayPal was founded in 1998. அப்பந்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மணி டிரான்சாக்ஷன் 1996ல வந்து இன்டர்நெட் மூலமாவே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் வந்து டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஒன்னா வந்து நீங்க செக் மூலமா கொடுக்கணும், இல்லைன்னா கேஷ் மூலமா கொடுக்கணும். அப்படி மட்டும்தான் டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு. ஈவன் பேங்க்ஸ்ல கூட அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா பேபால் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம், இந்த SSL அப்படிங்கிற டெக்னாலஜி புதுசா வந்துச்சு. அந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் பேபால் அப்படின்னு ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. அந்த மூலமா தான் ஃபர்ஸ்ட் மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ஆன்லைன். இதுக்கப்புறம் வந்து தென் வி ஹேட் இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் ஆல் கமிங் டு பிக்சர். இப்போ டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற கரன்சி வந்து டிஜிட்டல் கரன்சி கிடையாது. அத எல்லாரும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றோம், இட் இஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்.
பட் த மணி இஸ் த சேம். நம்ம வந்து ருபி அப்படிங்கிற பேசிஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர, இல்ல அப்ராட்ல வந்து டாலரோ யூரோவோ அப்படிங்கிற பேசிஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர, தி பிளாட்ஃபார்ம் இஸ் டிஜிட்டல் பட் தி கரன்சி இஸ் த சேம். So the currency, it's not a digital currency. It's a normal currency which is having a digital platform. பட் இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரும்போது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, there are a lot of, இப்போ ஒருத்தருக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்டா பேங்க்ல இருந்து கொடுக்காம ஒரு கேஷ்னு ஒரு மாடல் வந்துச்சு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க, நீங்க போய் அந்த பேங்க்ல போய் அந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து they'll transact the மணி டு யுவர் அக்கௌண்ட். பட் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், ஏன் சார் செக் கொடுத்தாலும் அதே மாதிரி தானே சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இதுல திஸ் பர்டிகுலர் மாடல் ஹெல்ப்ஸ் யூ டு மெயின்டைன் அண்ட் அன்ஐடென்டிஃபைட் வெர்ஷன். இப்போ சுவிஸ் பேங்க்ஸ்லாம் சில இடத்துல வந்து தே ஹேவ் திஸ் ஆப்ஷன். நம்ம முதல்ல அந்த மாதிரி இருக்கும், வில் ஹேவ் ஒன்லி அ நம்பர் அண்ட் தேல் நெவர் சி ஹூ த பர்சன் இஸ். as long as you have the password you get the money அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த கேஷ்ங்கிறது வந்து ஒரு விஷயமா டிஜிட்டல் கரன்சி டெவலப் ஆச்சு. யூ கோ டு த பேங்க் அண்ட் யூ கிவ் த நம்பர், அதுக்கப்புறம் இது வரும். இந்த கேஷ் பேஸ் பண்ணி நிறைய லாட் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக்கல் டிஜிட்டல் கரன்சி ஸ்கீம், அதுல வந்து டிஜி கேஷ், சைபர் கேஷ், மான்டெக்ஸ், இது எல்லாமே வந்து வாஸ் கமிங் த்ரூ பீரியட் ஆஃப் டைம். ஆனா இது எல்லாமே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நத்திங் வென்ட் த்ரூ பியாண்ட் அ பேங்க் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு. பட் இன்னோவேஷன்ஸ் இது இந்த சைட்ல வந்து இன்னோவேஷன்ஸ் நிறைய நடந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு இன்னோவேஷன் பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அலிபாபா கொண்டு வந்த ஒரு விஷயம் அலிபே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தி பேங்க்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரீச் அவுட் டு லாட் ஆஃப் பீப்புள் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ அலிபே என்ன பண்ணாங்க, அலிபாபா என்ன பண்ணாங்க அப்படின்னா, they created something called அலிபே. சைனால இருக்கிற லோக்கல் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து whoever is their suppliers, அவங்க கிராமத்துல இருந்தா கூட அங்கெல்லாம் பேங்க் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களோட கரன்சிக்கு ஈக்குவலா வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அது மூலமா அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் when they want the money they can get it to Alipay and take the like டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து வெளியிலேயே அக்செப்ட் பண்ற அளவுக்கு வந்து அலிபே வந்துச்சு. சிமிலர் திஸ் வாஸ் இன் 2003 அண்ட் 2007ல பாத்தீங்க அப்படின்னா எம்பேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இது வந்து வாஸ் வெரி மச் ஃபாலோட் இன் கென்யா அண்ட் நைஜீரியா. அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மொபைல்கள்ல இப்போ காசு உங்களுக்கு நான் காசு தரணும் அப்படின்னா மொபைல் மினிட்ஸா வந்து டிரான்சாக்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல நம்ம 2005-6 பாத்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்டு சிம்லுக்குலாம் வந்து இவ்வளவு மினிட்ஸ் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க 60 நிமிஷத்துக்கு வந்து கால் பண்ணிக்கலாம், இல்ல 30 நிமிஷத்துக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்க டைம்ல அங்க பேங்கிங் அவ்வளவு தூரம் இல்லாதனால நார்மல் மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறேன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் வந்து நான் உங்களுக்கு மொபைல் மினிட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா மொபைல் டைம் வாஸ் சச் அ பிக் திங். அண்ட் அதை பார்த்து safari.comனு ஒரு கம்பெனி வந்து இந்த எம்பேசாங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து they were transacting with people there because பேங்கிங் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நிறைய இடத்துல வந்து ரீச் ஆக மாட்டாங்க. Except for even today if you look at many of the private banks நாலும் சரி, earlier there was a situation where you had to have 4 rural banks. nationalized bankலாம் பாத்தீங்கன்னா 4 ரூரல் பேங்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு சிட்டி பேங்க் கொடுப்பாங்கிற மாதிரி பிரான்ச்சஸ் தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ் there and they have opened it in the city alone. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேங்கிங் பெனிட்ரேஷன் வந்து நிறைய உள்ள போக முடியாத காரணத்தால இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மணி ரேட்ல நடக்காம இந்த மாதிரி சில வகையில நடந்துட்டு இருந்துச்சு. These were coming as alternate digital payments and alternate digital currencies at that point of time, 2003-2007 அப்படிங்கிற பாயிண்ட்ல. பட் இது எல்லாமே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது எவ்ரிதிங் ஹேஸ் டு கோ த்ரூ ஒன் சென்ட்ரலைஸ்டு இன்டர்மீடியரி. இப்போ இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இஃப் ஒன் பர்சன் கெட்ஸ் கிரீடி, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பணம் எல்லாமே வேல்யூ இல்லாம போயிடும், அவங்க எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அண்ட் அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து யூ ஹேவ் RBI ஃபார் மேக்கிங் ஷுர் தட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டோன்ட் ஹேப்பன். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ட்ரலைஸ்ட் இன்டர்மீடியரி.
யூஎஸ்ல வந்து யூ ஹேவ் ஃபெட்ரல் பேங்க், ஃபெட், யூஎஸ் ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, தி ஃபெட்ரல் பேங்க். தே ஹேவ் தி கண்ட்ரோல் ஓவர் தி என்டையர் பேங்கிங் சிஸ்டம். சிமிலர்லி தி ஆர்பிஐ வந்து ஹேவ் தி என்டையர் தி கண்ட்ரோல் ஓவர் தி என்டையர் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ எனக்கு இருக்கிற பணம் இன்னைக்கு வந்து நான் மோகன் ஹரிஷ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்டர்மீடியட் வேணும். அது எப்படி இருக்கலாம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க பேங்க் கொடுக்குற கேஷா இருக்கலாம், இல்ல நான் செக் கொடுக்குறதுனா பேங்க் மூலமா போயிட்டு வரலாம், இல்ல டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும் பேங்க் மூலமா போயிட்டு தான் வரணும். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்டர்மீடியட் இல்லாம ஒரு பணத்தை வந்து செக்யூர்டா வந்து நம்ம எல்லாருமே நம்புற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்து பல பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது பர்டிகுலரா ரொம்ப தீவிரம் அடைஞ்சது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் த சப்ரைம் கிரைசிஸ் 2008 வந்து யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் டவுன்ஃபால் வந்துச்சு. எல்லாரும் பிசினஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர்லி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதோட அடி விழுந்திருக்கும். அந்த சப்ரைம் கிரைசிஸ் வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடி பேர் வந்து வேலை இல்லாம இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பப்ளிக்கோட கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு மனுஷன் வந்து he created something called பியர் டு பியர் கேஷ், எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். இதுதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அவர் பேர் வந்து புனை பேர் தான். அவரோட ஒரிஜினல் பேர் என்னங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இந்த புனை பேர் வந்து சத்தோஷி நாகமோட்டோ. அவரு வந்து கிரியேட் பண்ணி ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு. அவங்க குரூப் என்கிரிப்ஷனுக்குன்னு தனியாக குரூப்ல வச்சு இன்னைக்கும் நிறைய ஃபாரம்ஸ்ல இருக்கு. வேரியஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபாரம்ஸ். அந்த ஃபாரம்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபாரம்ல வந்து அவர் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டார். I've been working on a new electronic cash system that's fully peer-to-peer with no trusted third party. அதாவது வந்து மூணாவது ஒரு மனுஷன் இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா வந்து எனக்கும் மோகன் ஹரிஷ்க்கு மட்டுமே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி, அட் த சேம் டைம் வந்து அது வந்து கம்ப்ளீட்டா செக்யூர்டு. அதுல போடுற பணம் எங்கேயுமே வந்து யாருக்குமே நஷ்டமும் வராது, யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து டிரான்சாக்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 31st October 2008 வந்து அந்த மெசேஜை போடுறாரு. And that's when in 2009 it came out as Bitcoin. Okay. The Bitcoin எப்படி ஒர்க் ஆகுது, let's not get into this technology part right now. அது செக்யூர்டா இல்லையா அப்படிங்கிறதுலாம் டவுட், நம்ம பேஸ்ட் ஆன் டவுட்ஸ் we'll talk about it. The basic idea வந்து the blockchain technology அப்படின்னு சொல்லி டெக்னாலஜில ஒர்க் ஆகுது. This is what அது இது எல்லாமே பிளாக்செயின் டெக்னாலஜில ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து 2009 அவர் லான்ச் பண்ணிட்டாரு பிட்காயின்னு சொல்லிட்டு. அந்த ஃபாரம்ல இருக்கிற மக்கள் மட்டுமே அந்த பிட்காயினை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்லி பீப்புள். பட் அதை வந்து அஃபிஷியல் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக வந்து 2010 May 18 வந்து ஒருத்தர் இந்த மெசேஜ் போட்டார். ஐ வில் பே 10,000 bitcoins, 10,000 bitcoin for a couple of pizzas, like maybe 2 large ones, so I have left over of the next day. அப்புறம் அதுல என்னென்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரீசன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபுட்டு வந்து பிட்காயினோட எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து யாராவது அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு. அதுக்கு மேல அவருக்கு என்னென்ன ஸ்டஃபிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இது வந்து இன்டர்நெட்ல அவங்க குரூப்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மெயில போட்டுறாரு. 21 வந்து இந்த மெசேஜ் போடுறாரு திரும்ப, nobody wants to buy me a pizza, this bitcoin I am offering is too low அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து நான் 10,000 பிட்காயின் தரேன், எனக்கு யாராவது வந்து பிஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பிஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. யாருமே 3 நாள் ரெஸ்பாண்ட் பண்ணல. தென் ஹி சேஸ், நான் கொடுக்குற பிட்காயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதா, வேணா இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல 22 வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. I just want to report that I successfully traded 10,000 bitcoins for pizza அப்படின்னு சொல்லிட்டு.
2 பிஸாக்காக வந்து 10,000 பிட்காயினை வச்சு அவர் வந்து கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிட்காயினை வாங்கி யாராவது வந்து பணத்தை நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குமான்னு டெஸ்ட் பண்றதுக்காக பண்ண ஒரு விஷயம். இந்த 10,000 பிட்காயினோட வேல்யூ அன்னைக்கு 2010 வந்து $41 for the entire 10,000 bitcoins. அதாவது ஒரு பிஸாவோட வேல்யூ வந்து அப்போ வந்து $20.50. இன்னைக்கு வந்து தேதியில வந்து அதோட வேல்யூ வந்து $310 மில்லியன். 10,000 பிட்காயினோட வேல்யூ $310 மில்லியன். ஒரு பிஸாவோட வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் $155 மில்லியன். ஸோ எத்தனை பேருக்கு அந்த காஸ்ட்லி பிஸா வேணும்? Anybody interested? சார் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி சான்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிருப்பீங்க? யாராவது 10,000 பிட்காயின் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பீஸா வாங்கலாம், பிட்காயின் தான் வாங்க முடியாது சார். இப்ப பிட்காயின் சொல்ல பயமா இருக்கு சார். கிரிப்டோ அதுக்கும் வருவோம், கண்டிப்பா வருவோம். வில் கம் டு தட். என்னன்னா, ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாரு 2014 போல. அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகும்போது அவர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு $100 மட்டும் வந்து பிட்காயினா பே பண்ணிடுவேன், பாக்கி வந்து உங்களுக்கு ஃபுல்லா பே பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வேண்டான்ட்டார். அன்னைக்கு தேதிக்கு அவர் ஆஃபர் பண்ண பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பிட்காயின் என்னமோ ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு வேண்டான்னு சொல்லிட்டு இதை விட்டாரு. இன்னைக்கு 600 பிட்காயினோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் வாஸ் ஜஸ்ட் அ டெஸ்ட். when நியூ திங்ஸ் ஆர் கம்மிங், ஹவு பீப்புள் ஆர் ரெடி டு டேக் இட் அப் அப்படிங்கிறது வந்து சில நேரத்துக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். $41 கூட யாருமே ரிஸ்க் எடுக்காம இருந்திருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அந்த $41 வேல்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ ஹவு த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் லுக்ஸ் டுடே. இது பிட்காயின் வந்ததுக்கு அப்புறம் there are a lot of blockchain technology பேஸ் பண்ணி there are a lot of cryptocurrencies have come. One of the major player is Ethereum. இது 2014 வர ஆரம்பிச்சது. அப்ப இருந்து Ethereum is in place, and today lots and lots of bitcoins are there, or cryptocurrencies are there. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் 2018 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $200 billion. டுடே இட் இஸ் $1.4 trillion. ஒரு 4 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 7 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ சொல்ல போனா இது வந்து ஒரு சின்ன வேல்யூ தான். ஏன் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $80 trillion. இந்த குளோபல் டெப்ட் அண்ட் பாண்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேங்க்ஸ் எல்லாம் வந்து செக்யூர்டா வந்து அவங்க பணத்தை வச்சுக்கிறது வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்ல தான். இந்த பாண்ட் மார்க்கெட்டோட வேல்யூ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் $250 trillion. பட் அன்பார்ச்சுனேட்ல என்ன அப்படின்னா, நம்ம இது எல்லாமே பணத்தை வந்து டுடே தி பெஞ்ச் மார்க்கெட் வித் கோல்டு. பட் த ப்ராப்ளம் வித் கோல்டு இஸ் there are only $7 trillion of worth of gold. Okay, so there's a huge gap in the total transaction நடக்கிறதுக்கும் the total holdings of gold நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் பெஞ்ச்மார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா it is only there's a huge gap, and that's where the cryptocurrencies will come into picture, because it's called today they are calling them as digital gold. We don't know whether it's going to be a digital gold or fat, but ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 8 to 9 months முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் were going on. That point of time I was telling people that see, irrespective whatever happens, ஒரு டெக்னாலஜியோட growth வந்து யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா அது வளர்ச்சி அடையும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பட்ஜெட்ல வந்து they've accepted that whatever profit that comes you need to pay 30% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. That means the government is ready to accept digital currencies, and India is going to come out with its own digital currencies. இதோட
என்ன சேலஞ்சஸ் பேசிக்லி அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்ல போகும்போது இப்போ ஒன் ஆஃப் மேஜர் கரன்சிஸ், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம எடுக்க போகும்போது வி டாக் அபவுட் பிட்காயின், எத்திரியம் அண்ட் யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடி வந்து எவ்வளோ, பிட்காயின் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து 26 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல என்னதான் பண்ணாலும் வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக்சிமம், இன்னைக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு மேல வந்து பிட்காயின்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த பிட்காயினை என்ன எப்படி பண்ணுவாங்க முதல்ல, இந்த பிட்காயின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நானும் மோகன் ஹரிஷும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், பணத்தை வந்து நீங்க மாத்துறோம். இந்த பணத்தை மாத்தினதுக்கு அப்புறம் வந்து மோகன் ஹரிஷ் வந்து சுந்தரேசன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றாரு, நானும் சுந்தரேசன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், அப்புறம் நானும் நம்ம சேர்மனும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். இது எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துல நடக்குது. இந்த 10 நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் கூட வந்து போய் ஒரு பிளாக் கூட போய் ஜாயின் ஆகும். இந்த பிளாக் பண்ணும்போது ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து பல ஆயிரம் கம்ப்யூட்டர்ஸ் உலகத்துல வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து பக்கா போய் இது ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணி இந்த 10 நிமிஷத்துல வந்து அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த சிஸ்டமே வந்து ஒரு டோக்கன் கொடுக்கும். அந்த டோக்கன் பேரு தான் வந்து இன்னைக்கு பிட்காயின் ஆர் எத்திரியம் ஆர் வாட் எவர் யூ கால், யூஎஸ்டிடி ஆர் டாஜி காயின் அப்படிங்கிற நிறைய காயின்ஸ் வருது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிவுல ஒரு டிரான்சாக்ஷன் பிளாக் வந்து இன்னொரு கூட பிளாக் கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிடைக்கிறது தான் வந்து இந்த டோக்கன். ஸோ இதோட ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் மட்டும் பார்த்தீங்க, சிட்டி பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்குது. வேறஸ் வந்து இங்க வந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து தி சிஸ்டம் செக்ஸ் தி டேட்டா அண்ட் அதுக்கப்புறம் வந்து செக்யூர் பண்ணி அனுப்புறது. இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஸ்கேலபிள் பண்றது அப்படிங்கிறது வந்து யோசிக்கிறாங்க. செகண்ட் வந்து இதுல ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இட் இஸ் வெரி பிரைவேட் அண்ட் வெரி செக்யூர். ஸோ இதோட கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்ஸ் ஆர் திங்கிங் ஹவு டு லைக் அலோவ் தீஸ் திங்ஸ். ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து இல்லீகல் விஷயத்துக்காக யூஸ் பண்ண முடியுமா, பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்குது. பிளஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து they don't have any kind of hold on these currencies. Anybody can like they themselves are being transacted. கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியறது இல்லை என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து there is a huge challenge on மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களாங்கிற வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கு. இதுக்குன்னு தனியா ஒரு பப்ளிக் பாலிசி அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து நாட் எவ்ரிபடி இஸ் ரெடி வித். ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பேண்டமிக் வந்துச்சு, திடீர்னு $2 trillion வந்து கவர்மெண்ட் வாஸ் ரெடி டு இன்ஃபியூஸ், யூஎஸ் கவர்மெண்ட் வாஸ் ரெடி டு இன்ஃபியூஸ் இன்டு த மார்க்கெட். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 35 லட்சம் கோடி வந்து உள்ள ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் இயர்ல வந்து ஒரு 33 லட்சம் கோடி ரூபாய் திரும்ப உள்ள ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி when they are ready to give that money, what happens is inflation rises. ஒரு சைட்ல வந்து ஒரு சைடா யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கிறனால வந்து தி பிட்காயின் பிக்சர் கேம் டு பிக்சர். ஏன்னா இவ்வளவுதான் பிட்காயின்னா இவ்வளவுதான் பிட்காயின், இதுக்கு மேல வந்து நீங்க கிரியேட்டிவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபிளேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெருசா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பப்ளிக் பாலிசியா ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கா கொண்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னைக்கும் திணறிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தி சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் தட் வே. பிளாக் செயினுங்கிற சிஸ்டமே வந்து வில் நாட் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எனிபடி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு செகண்ட்ல வந்து ஒரு 100 ஆல்மோஸ்ட் 1 lakh கம்ப்யூட்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங் ஆன் ஈச் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு டைம்ல வந்து ஒரு பிளாக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் வேர்ல்டு வைட்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது அந்த 10 நிமிஷம் பிட்காயின்ல அது வந்து ஒரு பிளாக்கா ரிலீஸ் ஆகும். அந்த பிளாக்கை கொண்டு போய் இன்னொரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின் கூட போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு
1 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரே டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் ஹேஷ் கீ வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை போய் சேர்த்த முடியும். அப்படி சேர்க்கிற டைம்ல வந்து இது at எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யாருனாலையும் வந்து அதை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து நீங்க கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ போட்டுட்டீங்கன்னா கூட தி என்டையர் அதுல அந்த சேஞ்ச் பண்ணணும்னா கூட என்டையர் ஸ்ட்ரெச் அந்த பிளாக்ல வந்து கம்ப்ளீட்டா நீங்க பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு செக்யூர்ட் ஃபார்மேட். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எப்படி இதுல வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர முடியும், இதுக்குள்ள எப்படி உள்ள பூந்து வந்து வில் ஹேவ் அ ஹோல்ட் ஆன் இட் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலி வந்து தேர் ட்ரைங் டு டூ. ஸோ ஆஸ் வி செட், இந்தியா இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் அ டிஜிட்டல் கரன்சி. ஒரு கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வந்து we can actually look into the 4 forces by லாரி லெசிக். இவர் வந்து ஒரு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து he wrote this book called Code and Other Laws of Cyberspace அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எனி டெக்னாலஜி if it has to be accepted by people and if it has to be successful, கண்டிப்பா இந்த 4 இருக்கணும்: physical and technical constraint, code and architecture, அதுக்கப்புறம் மார்க்கெட், எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் ஷுட் பி தேர். 3வது வந்து லா, எக்ஸ்பிளிசிட் மேண்டேட்ஸ், கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி லாஸ் கொண்டு வராங்க. லாஸ்டா வந்து சோஷியல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்ட்டு. இப்போ இந்த 4மே வந்து பிட்காயின் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பண்ண முடியுதா, சர்வ் பண்ணுதா அப்படின்னா 3 வந்து அக்செப்டட். இட் இஸ் ஆல்ரெடி அண்டர் சோஷியல் கன்வென்ஷன்ஸ். எக்கனாமிக் மார்க்கெட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. கோட் அண்ட் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி செக்யூர்ட். பட் லா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து இட் இஸ் ஸ்டில் ஸ்டக். though we have a law that we can transact with like the ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை நம்ம பண்ணிக்கலாம், அதுல இருந்து வர ப்ராஃபிட்டை வந்து you have to pay tax அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. அப்படின்னாலும் இன்னும் இதை வந்து டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து யோசிச்சுட்டு இருந்தா வந்து இன்னும் இட் இஸ் நாட் எட் ஃப்ரீஸ்ட் ஆன் தட் ஃப்ரண்ட். ஏன்னா ஒரு கரன்சிக்கு வந்து they'll have to have a benchmark, அதோட வேல்யூவேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம். இதுக்கு எல்லாத்துக்குமே டேட்டா வேணும். அந்த டேட்டா வந்து கொண்டு வரதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அத்தனை பிளாக் செயின்ஸ் இருக்கு. அந்த செயின்ஸை வந்து நம்ம எல்லாருமே டீட்டெயில் எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் டுடே. So these are the various cryptos that is available in the market today. The pricing கொஞ்சம் மாறி இருக்கு இன்னைக்கு எல்லாமே. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can invest through wallets like Abra, CoinBCX, Binance, Zapay, WazirX அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. இது மூலமா நீங்க வந்து 100 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் அபவுட் தி கிரிப்டோ கரன்சிஸ், டிவிசிபிள். நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் பிட்காயின் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இட் வில் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்காயின். அண்ட் நீங்க சேர்த்துக்கு எனக்கு 25 லட்சம் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு பிட்காயினா கொடுத்துருவாங்க. அன்னைக்கு பிட்காயினோட வேல்யூ ஒரு 25 லட்சமா இருந்துச்சுன்னா. So in conclusion, yeah, we already live in an electronic and electronics currency age. அது already it is already in transaction. And we are looking for more secure places where it cannot be so hacked அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது blockchain will definitely be a part of it and will be able to give a much better security. So we already live in electronic currency age and blockchain technology will be a part of it. Money is a social and economic consensus. So social levelல consensus வந்துருச்சு. economic levelல இனி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம். blockchain technology along with crypto finance will be a catalyst. Can be a catalystங்கிறதெல்லாம் வந்து முன்னாடி I think it will be a catalyst for change because இன்னைக்கு already we are talking about metaverse and like Facebook themselves changing them into Meta because they wanted to launch metaverse. And so it's a huge space. ரொம்ப பயங்கரமான ஒரு ஜாலியான ஸ்பேஸ். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா I read an article where ஒரு கப்பல் வந்து they wanted to relay their marriage in multiverse. லைவா வந்து
மல்டி லைவ் ரிலே வந்து தே வாண்டட் டு ஷோ இட் இன் மல்டிவர்ஸ். அந்த மல்டிவர்ஸ்ல தான் அவங்க கல்யாணமே பண்ண போறாங்கிற லெவலுக்கு வந்து ஒரு கப்பல், இந்தியன் கப்பல் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ yeah, blockchain is going to be there and the future is going to be pretty interesting. I would not say like challenging in the word, I would say it is interesting because more once people accept it, it becomes a norm. So it's going to be an interesting one. Yeah, investment on a regular basis will be good. இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, it's your choice again. End of the day, it is your choice whether you like it or not. உங்களோட ரிஸ்க் அபிலிட்டி பொறுத்து அது. பட் என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, ட்ரேடிங்க்கு வந்து பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சிஸ் இஸ் நாட் அ குட் பிளேஸ் டு டூ, பிகாஸ் அது ட்ரேடிங்க்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும். அதுக்காக நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஐ வுடன்ட் சே கோ அண்ட் ட்ரேட், பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா மாசம் ஒரு 2,000 to 3,000 ரூபாய் வந்து நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு செலவு பண்ற ஒரு விஷயமா வச்சு அதுக்கு வந்து போட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் ஒரு 3,000 4,000. ஸோ அண்ட் இந்த பணம் திருப்பி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணாங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ஒருத்தர் பிஸாக்கு $41 கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. போட்டுட்டு சார் வரலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் யூ டுடே. திஸ் இஸ் நெவர் அ பிளேஸ் ஃபார் அந்த மாதிரி மக்கள் வந்து தே ஷுட் நாட் இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் தி ஷேர் மார்க்கெட் இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் சரி, ஃபிளக்சுவேட்டிங் மார்க்கெட்ல தே ஷுட் நாட் இன்வெஸ்ட். பட் திஸ் as a technology ஒரு 1996 was when first I heard about internet. ஆனா அன்னைக்கு வந்து இன்டர்நெட் அமேசான்ங்கிற ஒரு கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மை வேர்ட் வாஸ் அது வந்து ஒரு பெருசா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தபோது, டுடே when we talk about லாஜிஸ்டிக்ஸ்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டே வந்தது காரணமே வந்து அமேசான் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு. ஒரு 25 years பீரியட்ல வந்து such a drastic change. And so with technology, when new technologies are there are people who go behind it and make sure that whatever they have prepared is going to be a very big success. And Amazon is a very big example for that. Today Tesla and SpaceX is a very big example for that. We have multiple examples in terms of technology front and how technology is going to drive the future. So based on that, you can always take a risk, and the risk is nothing but a dinner cost for you. அப்படி நினைச்சிட்டு நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இல்ல நான் போட்ட காசு வந்து ஒரு துளி கூட வந்து மிஸ் ஆகாம எனக்கு கண்டிப்பா வந்து சேர்ற மாதிரி இடத்துல தான் நான் போடுவேன் அப்படின்னா, பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சிஸ் இஸ் நாட் ஃபார் யூ. A very interesting space. Watch out for it in the future also. இன்னைக்கு பிட்காயின் வந்து அந்த அளவுக்கு ஏறிடுச்சு சார், இன்னைக்கு நான் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டே இருங்கன்னா வந்து the amount of coins that is available is only limited. Once that is over, then அதோட வேல்யூ வந்து டிரான்சாக்ஷன் மூலமா அகைன் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. And any company or any government that is going to come down with their digital currency may have to benchmark themselves with these two, Ethereum or Bitcoin currencies in particular. அதை பேஸ் பண்ணி அதை பெஞ்ச்மார்க் பண்ணி தான் அவங்களால வர முடியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் தட் இஸ் த டெக்னாலஜி தட் தேர் ஒர்க்கிங் ஆன். ஸோ லெட்ஸ் see, it's an interesting space and keep invested, nothing to lose there. Any doubts now? இதோட செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இல்லை ஏதாவது பேசணும் அப்படின்னா you can always ask the doubts. I'm ready to clarify because டெக்னாலஜி சைடில் நான் போகல, இதோட ஆஸ்பெக்ட் ப்ராக்டிகாலிட்டி சைட்லையோட நிப்பாடு டைம்னால வந்து stopped. But if you have any kind of doubt whether it is secured or not அப்படிங்கிற மாதிரி எப்படி அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா you can always ask. The floor is open. Sir, Mohana, Harish sir or chairman, how much time can we give them? For interaction, For interaction, any questions if they have. Floor is open for
Q&A session. If there is any clarification, you can ask today's trainer. He is ready to explain it. இப்போ வணக்கம். இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 50% மேல இறங்கிருக்கு. இது ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்போ வரும் எதுவும் தெரியுமா சார்? இந்த ஸ்பேஸ் வந்து அதான் சொல்றேன் நான் வந்து இது வந்து ட்ரேடிங்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அந்த ஸ்பேஸ் வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். பட் இன்வெஸ்டிங் பண்றதா இருந்தால் கண்டிப்பா டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே இருக்காது. ஏன்னா வந்து 60,000 டாலர்ல இருக்கும்போது வாங்கினவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு பிட்காயின் கிடைக்குது அப்படின்னா அதே 60,000 கொடுத்தா இன்னைக்கு 2 பிட்காயின் கிடைக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதில் ஆவரேஜ் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஃபிளக்சுவேஷன் வந்து கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா வந்து there is no சிஸ்டமைஸ்டு ஒரு இதுக்குன்னு வந்து ஒரு மேற்பார்வை பார்க்கறதுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன்ஸ். பர்டிகுலர்லி நீங்க பேண்டமிக் டைம்ல வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் மணி வாஸ் இன்ஃபியூஸ்ட் இன் த மார்க்கெட் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் அந்த பணத்தை வந்து செக்யூர் பண்ணுங்கிறதுக்காக வந்து தே bought it, invested, kept it as bitcoins and ethereum at a very early stage. லேட்டர் ஸ்டேஜ்ல வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அது $60,000 வரைக்கும் போச்சு அப்படின்னா சொன்னா நம்ப மாட்டீங்க. 2017 when I heard about Bitcoin, it was $250 or something. And 2018 it went to $6,000, then it went to $20,000. பேண்டமிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து it was at $3,000. $20,000 போயிட்டு திரும்ப $3,000 வந்துச்சு. Today we like again during the pandemic it went to $60,000, then again came to $30,000. ஸோ 2018 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 2017 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் அது பணம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா லாட் ஆஃப் மணி இஸ் கோயிங் டு பி டேக்கன் அவுட் ஆஃப் த மார்க்கெட் நவ். இந்த பேண்டமிக் முடிஞ்சு எண்டமிக் வர டைம்ல வந்து அதே அளவுக்கு வந்து பணப்புழக்கங்கள் இருந்துச்சுன்னா இன்ஃபிளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு. இந்தியா இன்ஃபிளேஷனே பார்த்தீங்கன்னா 6.95% வந்துருச்சுப்போம். அண்ட் அதனாலேயே வந்து ஆர்பிஎஸ் ரைஸ் தியர் இன்ட்ரெஸ்ட் பை 40 basis points. சேம் ஃபெட் வந்து ஒரு 50 basis pointsல வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 50 பைசா இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ன சார் மாறப்போகுது அப்படின்னா ஹியூஜ் லெவல் நீங்க எடுக்க போகும்போது இட் இஸ் அ வெரி பிக் காஸ்ட். பீப்புள் ஹவ் டேக்கன் billions of dollars from the market and they like from the banks and invested in the market. When 50 basis point goes out, interest jasti aayadhu appadina it's a very big ask for them, and so they're going to take out the money and repay their banks and whatever. The banks are also going to pull out the money from the market. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இப்போ குறைய தான் செய்யும். பிட்காயின் மட்டுமே இல்லை, கடந்த ஒரு 2 வாரமா பார்த்துருந்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து 2,000 பாயிண்ட் வந்துச்சு. 18,100ல இருந்து போன மாசம் பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் பிகினிங்ல பாத்தீங்கன்னா 18,100 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துல வந்து டுடே இட் க்ளோஸ்ட் அட் 16,150 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரே மாசத்துல 2,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 7 lakh crore rupees in terms of valuation is eroded. So this picture is not only for cryptos, it is also for the stock market and every other market, money market, because now governments will start pulling the money for a while because inflation ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால கண்டிப்பா pull out பண்ணுவாங்க. That will be the picture. It will always be that there will be an up and down. That's why நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறது அப்படின்னா, see any investment that you are not looking at 10 years period, it's not called investment. It's only a gamble. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா மினிமம் 10 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். நீங்க அந்த 10 வருஷம் டைம் கொடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாட் எவர் யூர் இன்வெஸ்டிங் would have had lot of value. So look at that point of time. ஒரு 10 வருஷங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்து ரெகுலர் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா it will be a big money. ஏதா இருந்தாலும் சரி. It is not necessary with cryptos. It's also for other markets also. ஓகே. நான் இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் டக்கு போட்டேன் எடுத்தேன், நல்ல ப்ராஃபிட் வந்துட்டே தான் இருக்கு.
ஆரம்பிச்சிட்டாங்க. போட எடுக்க டக்கு நல்லா ஃபாஸ்டா போச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 months அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. வேற அதுக்கு இதுக்கும் வேர்ல்ட்ல எங்கே நடந்தா சார் அந்த லார்ஜர் பிக்சர் மணி இஸ் பீங் புல் அவுட் ஆஃப் த மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து there always be some kind of news that is going to come in and come out. They need so some news will always be there. ஏன்னா எப்பவுமே வந்து நல்ல நியூஸ் மட்டுமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி உலகம் இல்லை. There will always be something that will be happening. So that's why I said நீங்க the best example I would say is like I've been in the I've seen the market from 2001. 2000 பாயிண்ட்ல வந்து நிஃப்டி ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து 5000 பாயிண்ட் டச் பண்ணும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல பெரிய பலூன்ல விட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு அப்புறம் 6000 பாயிண்ட்ஸ் போச்சு. ஒரு 6 மாசத்துல வந்து திரும்ப the .com bubble வந்து it went to 1000 points. Then from there it went to 2008 போது 21,000 points போச்சு. அப்புறம் ஒரு crisis வந்துச்சு. It again went to 7000 points. And then from there today we are talking about 57,000 points, 57,000, 55,000 போயிடுச்சு. So see, the technology and the humanity will always, the economy will always be growing. Only thing is whether you have the patience to wait for it. நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டு எடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து it requires a different kind of expertise. அண்ட் நடுவுல வந்து எல்லாமே மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே பண்ணி போயிடலாம். பட் அது திரும்பி அடி வாங்கும்போது எப்படி பண்றதுன்னு தான் தெரியாது. ஸோ I do understand that, but as I said, it is not for trading. It is if you're okay with investing, you can always invest.